திருவள்ளூரில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் ஒன்றில் பழுது நீக்கும் பணி நடைபெற்ற போது உள்ளே சென்று பணம் எடுக்க முயன்ற ஒருவர் அங்கு வந்த வங்கி உதவி மேலாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செருப்பால் அடித்ததாக போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் இணைந்த ஏடிஎம் மையத்தில் பாஜக மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் அபிலேஷ் பணம் எடுக்க நேற்று சென்றுள்ளார். அப்போது அந்த ஏடிஎம் மையத்தில் டெல்லியிலிருந்து வந்திருந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏடிஎம் மிஷினை சர்வீஸ் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அபிலேஷ் பணம் எடுக்க ஏடிஎம் கார்டை மிஷினில் செலுத்தியிருக்கிறார். இதனால் வங்கி ஊழியர் மெஷின் சர்வீஸ் செய்வதாகவும் பணம் எடுக்கக்கூடாது என கூறியுள்ளார். அதையும் மீறி அபிலேஷ் ஏடிஎம் கார்டை போட்டுள்ளார். இதை பார்த்த வங்கி உதவி மேலாளர் பிரதீப் வந்து கேட்டபோது வங்கி உதவி மேலாளரை அசிங்கமாக திட்டி கைகளால் தாக்கியும் செருப்பால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த மணவாள நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அபிலேஷை கைது செய்து அவர் மீது வங்கி மேலாளரை தாக்கிய 5 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு அவரை சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி ஏடிஎம்மிற்குள் வங்கி மேலாளரை தாக்கிய சிசிடிவி காட்சியானது தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவமானது திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.